ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஆதித்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆதித்யா vlogs. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபோன் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 9, போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபோனை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் வாங்கியிருக்காரு. அவர் வந்து தாராளமாக நீங்கள் அன்பாக்ஸ் பண்ண வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த ஃபோனோட பாக்ஸ் எதிரில் இருக்குது. செமையாக இருக்குது பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேலக்ஸி நோட் 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே ஓப்பன் பண்ண முடியாதா, பிச்சிட்டேன். சரி, ஓகே, அடியில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்தோன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங்லேருந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. இது பண்டில் பெருசாக இருக்குது, பொறுமையாக படித்து பார்க்கலாம். அண்ட் கேஸோட குவாலிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. திக்காக இருக்குது, கேஸ் நம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு அடுத்த ஃபோனுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா ஃபோன் சான்ஸே இல்லை. கையில் பிடிக்கும் போது அந்த இன்ஹேண்ட் ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபோன் வந்து அப்படியே கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. இப்போதைக்கு இதை சைடில் வச்சுட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது பாக்ஸ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓடிஜி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், என்ன ஸ்பெஷல்! எல்லா பிராண்டுமே வந்து இந்த மாதிரி சாம்சங் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சசரிஸ் எல்லாமே பாக்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காசு மிச்சம். இந்த மாதிரி ஆக்சசரிஸ் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. அடுத்து நம்ம சார்ஜர் பார்த்தோம் அப்படின்னா 15 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி கேபிள். குவாலிட்டி நல்லா இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கேபிள் குவாலிட்டி கொஞ்சம் ரப்பர் ஃபினிஷ் அந்த மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க இயர்ஃபோனுக்கு. அண்ட் இந்த பின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எஸ்பென் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பென்னோட நிப்பு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பின்னை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இயர் டிப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 2 இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பீஸ்ட்டு, ஃபோனோட பீஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏகேஜி இயர்ஃபோன்ஸ். ஆக்சுவலாக வந்து இது ஏகேஜியோட இயர்ஃபோன்ஸ் இல்லை, ஏகேஜி வந்து டியூன் பண்ண இயர்ஃபோன். சாம்சங்கோட இயர்ஃபோன்ஸ் தான் இது. சாம்சங் வந்து இது $100 இது ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிள் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது வந்து பிரைடட் கேபிள். அண்ட் இப்போ நமக்கு ஃபோனுக்கிட்ட வருவோம். ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா செமையாக இருக்குது. ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போது சாம்சங் கேலக்ஸி நோட் 9 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. கையில் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்ப்போம் இந்த ஃபோனோடது. மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடியில் பார்த்தோம் அப்படின்னா எஸ் பென்னு, அது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சி. அண்ட் அது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பட்டன் பிக்ஸ்பி பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே தான் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீ வந்து ரொம்பவே டாக்டைலாக இருக்குது. பட்டனோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் பேக் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 கேமராக்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து டுவல் கேமரா செட்டப். அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பக்கத்தில் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் அண்ட் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா சாம்சங் ஃப்ளாக்ஷிப் இது, டிசைன் வைஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஃபோன் கையில் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. அண்ட் இது போன வருஷம் ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தால் கூட வந்து இந்த வருஷம் வந்து ரொம்பவே சாலிட் பிக்கிங் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப், சாலிடான ஃப்ளாக்ஷிப் இது. கேமரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஐ ரெசிஸ்டன்ட் இருக்குது. அண்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சாம்சங் பேலாம் இருக்குது. இந்த ஃபீச்சர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா உங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து கேர்வ்டு டிஸ்பிளே வருது. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா Quad HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபோனில். ஸோ நீங்கள் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். வேகமாக நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து இந்த ஃபோனை பேண்ட்ரியில் உட்காந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.